உலகத்தை பார்க்கிறார், ஒவ்வொரு காரியங்களை பார்க்கிறார். பார்த்து நியாய தீர்ப்பை அனுப்புகிறது ஆண்டவருடைய காரியமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நம்ம பார்க்கிற இடத்துல இஸ்ரவேலே ஆண்டவர் சொல்ற காரியத்தை கவனிச்சு பாருங்க. இங்க அவர் என்ன சொல்ல வரன்னா, ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாய் உனக்கு செய்வேன். என்ன நியாய தீர்ப்பு? இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இந்த பிரகாரம் செய்வேன், இப்படி செய்ய போகிறபடியால் அப்படின்றது எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நியாய தீர்ப்பை மட்டுமே குறிக்கிறது. நியாய தீர்ப்பு உனக்கு முன்பாக இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நீ தப்பித்து கொண்டு நீ பரலோகத்திற்கு வந்து சேர வேண்டும் என்றால் உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படுகிறார். நியாய தீர்ப்பு வாசல் அருகே நிற்கிறது. நீ அதை தவிர்த்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்றால், அதற்கு தப்ப வேண்டும் என்றால் நீ உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அதனாலதான் இந்த புத்தகத்தின் முதல் வசனமே பூமி எதிர்ச்சியோடு ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வசனமே பாருங்க, பூமி எதிர்ச்சி. இந்த இடத்துல சொல்ல வேண்டியே இல்லை. நேரம் ஆமோஸ் பத்தி சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆமோஸ் ஒரு மெய்ப்பனருக்குள்ள இருந்த ஆமோஸ் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அது ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரன் ஆகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி எதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே. பூமி எதிர்ச்சி வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த நியாய தீர்ப்புகள் எல்லாம் எச்சரிப்பாய் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. கடைசியில அந்த பூமி அதிர்ச்சி வந்தே விட்டது. புரியுதா உங்களுக்கு? பூமி அதிர்ச்சி வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால தீர்க்க தரிசனம் உரைச்சாராம். அப்ப அந்த 2 வருஷம் கர்த்தர் தவணை கொடுத்தார். அந்த 2 வருஷத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனதினாலே 2 வருஷம் கர்த்தர் பொறுத்திருந்து அவர்கள் மனம் திரும்புவார்கள் 2 வருஷம் கர்த்தர் வெயிட் பண்ணி பார்த்து அவர்கள் மனம் திரும்பாமல் போனபடியால், கர்த்தரை சந்திக்காமல் போனபடினாலே ஆண்டவர் நியாய தீர்ப்பை அவர்களுக்கு அனுப்ப வேண்டியதாய் போய்விட்டது. அங்க நடந்துச்சு. மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி சம்பவித்திருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல தவணை கொடுப்பார். நோவாவின் நாட்களிலே 100 வருஷம் கொடுத்தார். நோவாவுக்கு 500வது வயதா இருக்கும் பொழுது கர்த்தர் பேசினாரு. நோவாவுடைய 600ஆம் வயதா இருக்கும் பொழுதுதான் ஜலப்பிரவாகம் வந்தது. 100 வருஷம் கர்த்தர் டைம் கொடுத்தார். நினிவேவுக்கு ஆண்டவர் 40 நாட்கள் டைம் கொடுத்தார். 40 நாட்களிலே நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். 40 days டைம் கொடுத்தார். இப்படி கர்த்தர் டைம் கொடுக்கிறார். டைம் கொடுத்து பார்த்து அந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்த தவறும் பொழுது நியாய தீர்ப்புகள் வருகிறது. நியாய தீர்ப்புகள் ஆண்டவர் வேற வழி இல்லாமல் கொடுக்கிறாரே தவிர விரும்பி கொடுக்கிறது கிடையாது. ஆகையினாலே நியாய தீர்ப்பை ஆண்டவர் அறிவித்தாலும் அதை தவிர்க்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதில் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு வார்னிங் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்படி நடக்க போது உன்னை காப்பாத்திக்கோ, இப்படி நடக்க போது உன்னை காப்பாத்திக்கோ, உன் எதிர்காலம் பயங்கரமாயிடக்கூடாது, பயங்கர நியாய தீர்ப்புடைய அகப்பட்டு விடக்கூடாது, மனம் திரும்பு என்று ஆண்டவர் இந்த இடத்துல நம்மை அதான் அழைக்கிறார். ஏனால் ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பினவர்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு. ஆண்டவருக்குள் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு. இல்லைன்னா இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. எந்த இடத்திலும் என்ன வேணாலும் நடக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு உலகத்திலே தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்திலே பாவம் நம்மை நியாய தீர்ப்புக்கு நேராய் கொண்டு போய் நிற்க வைத்து விடும். அதுதான் இங்க ஆண்டவர் வான் பண்றார். சரி, இப்ப இந்த நியாய தீர்ப்பின் காரியத்தை குறித்து உங்களுக்கு எப்படி ஆண்டவர் எத்தனை இடங்களுக்கு நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிச்சுட்டே வர்றார் பாருங்க. நான் சொல்ற வசனத்தை மட்டும் அப்படியே படிச்சுட்டே வந்தா போதும், உங்களுக்கு தெரியும்.